ஹலோ குட்டீஸ், நாம இன்னைக்கு தங்க முட்டையிடும் வாத்து பத்தின கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு அமைதியான ஊர்ல ஏரி பக்கத்துல ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் பேர் மூர்த்தி. அவர் தன்னுடைய சிறிய பண்ணை வீட்டில் ஆடு, மாடு, கோழி, வாத்து போன்ற விலங்குகளை வளர்த்து வந்தார். அந்த வாத்து பெயர் லட்சுமி. லட்சுமி மற்ற வாத்துக்களை போன்று கிடையாது. அதன் சிறகுகள் சூரிய ஒளியில் தங்கம் போல் ஜொலிக்கும். அது அங்குள்ள மனிதர்களிடம் பாசமாக பழகும். ஒரு நாள் காலை மூர்த்தி தன் வளர்ப்பு பிராணிகளுக்கு உணவு வைக்க சென்றார். அவர் அங்கே ஒரு அதிசயத்தை பார்த்தார். லட்சுமி அதன் கூட்டில் முட்டை போட்டிருந்தது. அது சாதாரண முட்டை கிடையாது, அது தங்க முட்டை. விவசாயி மூர்த்திக்கு தன் கண்ணை நம்ப முடியவில்லை. அவர் அந்த முட்டையை கவனமாக எடுத்து அதன் அழகை ரசித்தார். அடுத்த நாளும் லட்சுமி தங்க முட்டை போட்டிருந்தது. மூர்த்திக்கு உற்சாகம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அவர் அந்த முட்டையை தனக்கு பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்தார். அந்த முட்டைகளை சந்தையில் விற்று பணமாக வாங்கிக் கொண்டார். ஒவ்வொரு நாளும் லட்சுமி தங்க முட்டைகள் போட்டுக்கொண்டே இருந்தது. அந்த மூர்த்தியும் பணக்காரனாக மாறிக்கொண்டே இருந்தார். சீக்கிரமே அந்த கிராமத்தில் ஒரு பணக்கார மனிதராக மாறிவிட்டார். ஆனால் அவருடைய மனம் மாறியது. அவர் பேராசைக்காரனாக மாறிவிட்டார். ஒரு நாள் மூர்த்தி யோசித்து பார்த்தார். லட்சுமி ஒரே நாளில் எல்லா தங்க முட்டையும் போட்டால் எப்படி இருக்கும் என்று. அந்த தங்க முட்டைகள் எல்லாம் நான் எடுத்துக்கொண்டால் நான் இன்னும் பணக்காரனாக மாறிவிடுவேன் என்று பேராசைப்பட்டார். மூர்த்தி அடுத்த நாள் காலையில் லட்சுமி போடும் எல்லா முட்டைகளையும் எடுத்து விடலாம் என்று முடிவு செய்தார். அவர் வாத்து கூட்டின் அருகே சென்று பார்க்கும்போது அங்கே எந்த ஒரு தங்க முட்டையும் இல்லை. லட்சுமி அமைதியாக இருந்தது. மூர்த்தியை திரும்பி பாவமாக பார்த்தது. லட்சுமி, முட்டைகள் எல்லாம் எங்க என்று மூர்த்தி பொறுமையில்லாமல் கேட்டார். என்கிட்ட இப்பவே கொடு. ஆனால் லட்சுமி ஏதும் பதில் கூறவில்லை. மூர்த்தி பேராசை அதிகமானது. அதனால் அவனுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. கண்டிப்பாக தங்க முட்டைகள் எல்லாம் அதன் உள்ளே இருக்கும் என்று மூர்த்தி யோசித்தார். அதன் பிறகு எனக்கு எல்லா தங்க முட்டையும் ஒரே நாளில் கிடைத்துவிடும். ஒரு நொடி கூட யோசிக்காமல் மூர்த்தி லட்சுமி கழுத்தை பிடித்து இழுத்து சென்று லட்சுமியை திறந்து பார்த்த பிறகு உள்ளே ஒன்றுமில்லை. லட்சுமி வாழ்க்கை முடிந்தது. இனிமேல் தங்க முட்டையே கிடையாது. மூர்த்தி தான் செய்த தவறை மிகவும் தாமதமாக உணர்ந்தார். மூர்த்தியிடம் அவன் சொத்துக்கள் இருந்தாலும் அவனுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்த லட்சுமி இப்போது இல்லை. கதையின் நீதி என்னவென்றால், ஒருவரின் பேராசை அழிவை நோக்கி மட்டுமே கொண்டு செல்லும். நம்மிடம் இல்லாததை தேடி செல்வதை விட நம்மிடம் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே குட்டீஸ், பாய். நாம அடுத்த கதையில சந்திப்போம்.